டெல்டா மாவட்டங்களை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக கடந்த அதிமுக அரசு அறிவித்திருந்த நிலையில் விடியா திமுக அரசு அதனை ரசாயன மண்டலமாக மாற்ற முயற்சிப்பதாக காவிரி உரிமை மீட்புக்குழு ஒருங்கிணைப்பாளர் மணியரசன் விமர்சித்திருக்கிறார். தஞ்சையில் காவிரி உரிமை மீட்புக்குழு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அப்போது செய்தியாளர்களை சந்தித்த மணியரசன், திமுக அரசு டெல்டா மாவட்டங்களை ரசாயன மண்டலமாக மாற்றும் நோக்கில் ரசாயன தொழிற்சாலைகளை கொண்டு வந்து விவசாய நிலங்களை அழிக்க நினைப்பதாகவும், சிப்காட் அமைப்பதற்காக விவசாய நிலங்களை கையகப்படுத்தும் முயற்சியில் ஈடுபடுவதாகவும் தெரிவித்தார். விவசாய நிலத்தில் சிப்காட் அமைக்க முயற்சிக்கும் விடியா அரசை எதிர்த்து விவசாயிகள் சிறை நிரப்பும் போராட்டம் நடத்துவோம் என எச்சரிக்கை விடுத்தார். பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் என்று தமிழ்நாடு அரசால் ஏற்கனவே உள்ள அதிமுக அரசால் கொண்டு வரப்பட்ட அந்த ஆணையை கூறாக கிழித்து வெறும் தொழில் மண்டலமாக மாற்றக்கூடிய வேலையில்தான் தமிழ்நாடு அரசு இப்பொழுது இறங்கியுள்ளது. இது வேளாண்மை சார்ந்த தொழில்கள் என்று சொல்வதெல்லாம் பொம்மாத்து வேலை. தொழிற்சாலைகள் எந்த தொழிற்சாலை வந்தாலும் இங்கே கொடுக்க போகிறார்கள். இதை எதிர்த்து அங்கங்கே விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள். சேலத்தில் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் ஜவ்வரிசி மாவு மற்றும் பேப்பர் கூழ் கொண்டு தயாரிக்கப்படும் விநாயகர் சிலைகள் அதிக கவனம் பெற்றுள்ளன. விநாயகர் சதுர்த்தி விழாவுக்காக முத்துநாயக்கன்பட்டி, ஓமலூர், வாழப்பாடி உள்ளிட்ட இடங்களில் சுற்றுச்சூழல் மாசடையாமல் இருக்க ஜவ்வரிசி மாவு மற்றும் பேப்பர் கூழ் கொண்டு விநாயகர் சிலைகள் தயார் செய்யப்படுகின்றன. களிமண் மற்றும் ரசாயன மாவு கொண்டு தயாரிக்கப்படும் சிலைகளுடன் ஒப்பிடும்போது ஜவ்வரிசி மாவு கொண்டு தயாரிக்கப்படும் சிலைகளின் எடை மற்றும் விலை குறைவு என்பதாலும், இந்த சிலைகளை தண்ணீரில் கரைக்கும் போது அது மீன்களுக்கு உணவாகும் என்பதாலும் இந்த சிலைகளை வாங்குவதில் பொதுமக்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். நம்ம இங்கே 1 அடியிலேருந்து 3 அடி வரலும் களிமண் விநாயகர் சிலைகளும், 3 அடியிலேருந்து 10 அடி வரலும் பேப்பர் கூழ், கிழங்கு மாவு சிலைகளும் தயார் பண்ணி கொடுத்துட்ருங்க. நம்ம தமிழ்நாடு அரசு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அவங்களுடைய அறிவுறுத்தலின்படி நம்ம கிழங்கு மாவு சிலைகளுக்கு எல்லாமே வாட்டர் கலர்ஸ். இங்கே ஆயில் பெயிண்டிங், ரசாயன கலர் யூஸ் பண்ணுறதில்ல. ஆயில் பெயிண்டிங் மட்டும், வாட்டர் கலர் மட்டும் நம்ம இங்கே யூஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நீர்நிலைகளில் போட்டாலும் எளிதில் கரையக்கூடிய வகையிலும், நீருக்கு எந்த ஒரு மாசு வாங்காத வகையிலும் நம்ம சிலைகளை ஒரு 15 வருஷமாக தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க. சென்னை நெசப்பாக்கத்தில் மறைந்த அதிமுக கழக மகளிர் துணை செயலாளர் மற்றும் செயற்குழு உறுப்பினர் டி. சகுந்தலாவின் படத்திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சென்னை தெற்கு மாவட்ட செயலாளர் விருகை VN ரவி, பகுதி செயலாளர் A. காமராஜ் மற்றும் ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டு மறைந்த சகுந்தலாவுக்கு மரியாதை செலுத்தினர். கடந்த 1972 ஆண்டிலிருந்து 1000 விளக்கு மகளிரணி செயலாளராக இருந்து படிப்படியாக முன்னேறி மாநில மகளிரணி துணை செயலாளராக உயர்ந்த சகுந்தலா 50 வருடங்களாக கழகத்தில் தொண்டராக இருந்து பேச்சாளராகவும் செயற்குழு உறுப்பினராகவும் பல பதவிகளில் இருந்தவர் என விருகை ரவி பெருமிதம் தெரிவித்தார். விடியா திமுக ஆட்சியின் மெத்தன போக்கால் தமிழகத்தில் கடந்த 2 மாதத்தில் மட்டும் 6000க்கும் அதிகமானோர் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் பருவமழை தொடங்க உள்ள நிலையில் விடியா திமுக அரசு கொசுக்களின் புழக்கத்தை கட்டுப்படுத்த போதிய அளவில் நடவடிக்கை எடுக்காததால் கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு டெங்கு காய்ச்சலால் பாதிப்பு அதிகரித்துள்ளது. நடப்பாண்டில் மட்டும் 11,538 பேருக்கு டெங்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அதில் 4 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் விடியா அரசு டெங்கு நோய் பரவலை கட்டுப்படுத்தாமல் அலட்சியமாக இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கடந்த 2 மாதங்களில் மட்டும் தமிழகத்தில் 6,760 பேர் பாதித்துள்ள நிலையில் 2 பேர் உயிரிழந்துள்ளது பொதுமக்களை அதிர்ச்சியடைய செய்துள்ளது. கொசுவை ஒழிக்க கொசுவலை வழங்கியதாக தம்பட்டம் அடித்த மேயர் பிரியாவும் கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கும் அமைச்சர் மாசுவும் இனியாவது டெங்குவை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே இருளரின பெண் ஊராட்சி மன்ற தலைவரை பதவி விலக வேண்டும் என கொலை மிரட்டல் விடுவதாக விடியா திமுக துணைத் தலைவர் மீது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. ஆனாங்கூர் கிராமத்தில் அருந்ததியர் சமூகத்தைச் சேர்ந்த சங்கீதா என்பவர் ஊராட்சி மன்ற தலைவராக பதவி வகித்து வருகிறார். இந்த நிலையில் சங்கீதாவை பணி செய்ய விடாமல் தொடர்ந்து பல்வேறு வகையில் தொல்லை தந்த ஊராட்சி மன்ற துணைத் தலைவரான திமுகவைச் சேர்ந்த சித்ரா குணசேகரன் பதவி விலகுமாறு சங்கீதாவை மிரட்டியதாக கூறப்படுகிறது. இதனால் அதிர்ச்சியடைந்த சங்கீதா தனது ஆதரவாளர்கள், உறவினர்கள் புடை சூழ மாவட்ட ஆட்சியரிடம் திமுக ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் சித்ரா குணசேகரன் மீது புகார் அளித்தார். இதுதான் திமுகவின் சமூக நீதி பேசும் லட்சணமா என பொம்மை முதல்வருக்கு மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர்.